والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ما حدثكم حذيفة فصدقوه وما أقرعكم عبد الله بن مسعود فقرعوه صدق رسول الله கண்ணியத்திற்குரிய நண்பாளிகளே, ரமையான மோமீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்வு கியாமத்து வரைக்கும் வாழுகிற ஈமானிய சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 நபர்களை குறித்து இப்படி சொன்னார்கள். என் தோழர், என் சஹாபி ஹுதைஃபா எதை சொல்லுகிறாரோ அதை உண்மைப்படுத்துங்கள். இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை. என்னுடைய தோழர் இந்த ஹுதைஃபா எதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அறிவிக்கிறாரோ அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள், நம்புங்கள். இந்த மாதிரி நம்ம யாருக்காவது உறுதிமொழி உத்தரவாதம் தர முடியுமா? இவர் என் நண்பருங்க, அவர் என்ன சொன்னாலும் நம்புங்க, சொல்ல முடியாது. எவ்வளவு ஆழமான நட்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வாக்குறுதிகளை தர முடியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், அவ்வளவு நம்பகத்தன்மையோடு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. இவருடைய வரலாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் மக்காவில் யமான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் சஹாபி தான். ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக தியத்துங்குவாங்க, ஒரு கொலைக்கு ஒரு உயிருக்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் கொடுக்கும். அப்படி ஒரு சம்பவத்தின் பின்னணியில இவர் நிர்பந்தமாக மதீனாவிற்கு அனுப்பப்பட்டார். யமான் மதீனாவுக்கு போனவர் அங்கு அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு அங்கே வாழ்ந்தார். மதீனாவிலேயே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார். அங்கு பிறந்தவர் தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மொத்த பேரு ஹுதைஃபத்துல் யமான். மதீனாவுடைய அன்சாரிகளாகிய அவுஸும் ஹஸ்ரஜும் பெருமானாரை சந்திப்பதற்காக மக்கா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குழு இப்போ பெருமானார் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த குழுவில் இந்த யமானும் வந்திருந்தார். வந்து பெருமானாரை நேரடியாக சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தந்தையின் இஸ்லாம் காரணமாக மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த ஹுதைஃபாவுக்கு பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று பேராகும். எல்லாத்தையும் கேட்பார், நீங்க ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும்? நிறம் எப்படி இருக்கும்? பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்? பார்த்த அத்துணை பேரிடத்திலையும் பெருமானாரை விசாரித்துக் கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, எப்படியாவது பெருமானாரை சந்தித்தே தீர வேண்டும் என்ற அவாவில் இவர் கொஞ்சம் வளர்ந்து ஆளான உடனே மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்கா சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு ரொம்ப நெகிழ்வானது. ஏன்னா நீண்ட கால கனவு பெருமானாரை பார்க்க வேண்டும். அதுவே ஒரு பெரிய ஈமான் தானே. சரி, பார்த்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம். பெருமானாரிடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நான் மக்காவாசியா மதீனாவாசியா? நான் முஹாஜிர்களில் சேருவேனா அல்லது அன்சாரிகளில் சேருவேனா? ஏன்னா சொந்த ஊர் எது? மக்கா. பிழைக்க போனது மதீனா.
அதனால நாங்கள் முஹாஜிர்களுடைய பட்டியலில் வருவோமா அன்சாரிகளுடைய பட்டியலில் வருவோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதைஃபா நீங்க விரும்பினா முஹாஜிர்கள்ல இருங்க, நீங்க விரும்பினா அன்சாரிகளில் இருங்க. பெருமானார் இவருக்குத்தான் அப்படி சொன்னார்கள். ஏன்னா மக்காவை பூர்வீகமாக கொண்டு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் முஹாஜிர்கள் இல்லையா? ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை ஆதரவளித்து உதவி செய்தவர்கள் அன்சாரிகள். இப்ப இவருக்கு ரெண்டுமே கிடைக்கிறதுனால பெருமானார் சொன்னாங்க, நீங்க முஹாஜிராவும் இருந்துக்குங்க அன்சாரியாவும் இருந்துக்குங்க. உடனே இவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் அன்சாரியாக இருக்க விரும்புகிறேன். நான் இந்த சஹாபாக்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்காக இந்த பெயர்களை தவிர பிரிவினைக்கு அல்ல. எல்லா சஹாபாக்களும் பெருமானாரினால் உயர்வாக சொல்லப்பட்டவர்கள். இந்த உம்மத்திற்கு என் சஹாபாக்களை யாரும் விமர்சிக்க கூடாது என்று தடை உத்தரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்தார். மோமின்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளவல் பெருமானாரையும் பார்த்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது பெருமானாரோடு இணைந்து விட்டார்கள். அப்படி சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, வரலாறு முழுக்க நபியோடு தொடர்பில் இருந்தாங்க. ஏன்னா 1.25 லட்சம் சஹாபாக்கள், சிலர்கள் பார்த்துருப்பாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்க ஊருக்கு போய் செட்டிலாக இருப்பாங்க. ஆனால் இந்த சஹாபாக்கள் எல்லாம் நபியே கதி என்று வாழ்ந்தவர்கள். எல்லா போர்க்களத்திலேயும் நபியோடு கலந்திருக்கிறார். பத்ருக்கு வரல. வரலாற்றில் எவ்வளவு குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க. இவர் பத்ரில் கலந்துக்கல. அதற்கான காரணத்தை ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, நானும் என்னுடைய தந்தையும் ஹுதைஃபாவும் யமானும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டோம். போன இடத்துல எங்களை குறைஷிகள் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். எங்களை விடுங்க, நாங்கள் மதீனாவுக்கு போகணும். ஏன் மதீனாவுக்கு போய் முகம்மதுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு எதிராக நீங்கள் போராட போறீர்களா? இவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நாங்கள் மதீனாக்காரங்க, எங்கள் வீடு எங்கே இருக்கு? மதீனாவில் இருக்கு, நாங்கள் போகணும். குறைஷிகள் சொன்னார்கள், அப்படி நீங்கள் மதீனா வாசிகள் என்றால் அங்கு போக வேண்டுமானால் எங்களுக்கு சத்தியம் செய்து கொடுங்கள். என்ன சத்தியம்? மதீனாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கும் முகம்மதுக்கும் போர் நடக்க போகுது, அந்த போரில் நீங்கள் முகம்மதுக்கு ஆதரவாக கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுங்க. அது எப்படி செஞ்சு தருவாங்க? அந்த காலத்துல அக்ரிமெண்ட்டே என்னதான்? வாய்வழி சத்தியம் தான். நம்ம காலத்துல சத்தியத்தை பண்ண சொல்லுங்க, 1000 சத்தியம் பண்ணுவாங்க, யோசிக்காம பண்ணுவாங்க. காபிர்களிடத்திலேயும் சத்தியம் என்பது விலை உயர்ந்ததாக இருந்தது. இவங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னா சத்தியம் செய்து கொடுத்து விட்டார்கள், நாங்கள் மதீனாவுக்கு போனால் முகம்மதோடு சேர்ந்து போருக்கு வரமாட்டோம். முஸ்லிம்கள் தான் நிர்பந்தமாக உயிரை காப்பாற்றுவதற்காக சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போருக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். தந்தையும் மகனும் நேர பெருமானார்கிட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நாங்கள் சத்தியம் செய்து கொடுத்து விட்டோம். என்ன நிலை? இஸ்லாத்தினுடைய முதல் போர், பலகீனமான படை, ஆயுதம் இல்லை, காலாட்படை இல்லை, குதிரைப்படை இல்லை, இராணுவ தளவாடங்கள் இல்லை. இப்ப கிடைக்கிற ஒவ்வொரு ஆளும் விலை மதிப்புள்ளவர்கள். இந்த 2 பேர் போய் சொன்னவன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சத்தியத்தை நிறைவேற்றுங்கள். அதான் பெருமானார், எங்கூட சேர்ந்து போர் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். எப்படி அட்டன் டைம்ல நடக்குது பாருங்க. நீங்க போருக்கு வர வேண்டாம், ஆனா உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு பாதகமா துவா செஞ்சுட்டு இருங்க. இதுதான் பெருமானாருடைய அந்த நேர்மை நியாயம். அப்படி இவர் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த ஆண்டு உஹது போர்க்களம். உஹதுல மிக கடுமையாக போராடிய சஹாபாக்கள்ல இந்த ஹுதைஃபத்துல் யமானும் ஒருவர்.
இவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சோக சம்பவம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை கோட்டைகளில் பாதுகாப்பாக வச்சிருந்தார். அந்த கோட்டையினுடைய பாதுகாப்புக்காக ஹுதைஃபாவுடைய தந்தை யமான் அவர்களையும் சாபித் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சாபி, இந்த ரெண்டு பேரும் வயோதிகர்கள், நல்ல வயசானவங்க, இவர்களை பெண்களுக்கு காவலாக போட்டுவிட்டு நீங்க இங்க இருங்கன்னு உஹதுக்கு கிளம்பி போயிட்டாங்க. உஹதுல ஹுதைஃபத்துல் யமான், அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு போர்க்களம் காணுகிறார்கள். இது நடந்துட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு பெரியவங்க இருக்காங்கல்ல, யமானும் சாபித்தும், ஏப்பா நம்ம வயசானவங்கிறனால பொம்பளைகளுக்கு நம்மளை காவலுக்கு போட்டு போயிட்டாங்க, இனி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இன்றோ நாளைய மரணம், என்னப்பா செய்யலாம்? கிளம்பி உஹதுக்கு போயிடலாம், கிளம்பி உஹதுக்கு போய் ஷஹீத் ஆயிடுவோம். ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்திலேயும் ஷஹீதாகுதல் என்பது மிகப்பெரிய போதையாக இருந்தது. துஆல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு ஷஹாதத்தை, வீர மரணத்தை கொடுன்னு கேட்பாங்க. இந்த ரெண்டு பெரியவங்க, இவங்க வயோதிகர்கள், பலகீனமானவங்கிறதுனால பெண்களுக்கு பெருமானார் பாதுகாப்புக்கு போட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாழ தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி இந்த சாபித் என்பவர் போர்க்களத்தில் நுழைந்து வீர தீரமாக போராடி காபிர்களால் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இந்த யமான் இருக்கார்ல, உஹதில் ஏற்பட்ட ஒரு குழப்பம், முஸ்லிம்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தது, எதிரிகள் திரும்பி வந்து நடுவிலே முஸ்லிம்கள் மாட்டிக்கொண்டது, பெருமானார் காயப்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி சம்பவ குழப்பங்களில் ஹுதைஃபாவின் தந்தை யமான் முஸ்லிம்களாலே கொல்லப்பட்டார். அந்த சாபித்துங்கிற பெரியவர் முஷ்ரிக்குகளால், காபிர்களால் கொல்லப்பட்டு ஷஹாதத்தை அடைந்து விட்டார். இவரை முஸ்லிம்கள் தவறுதலாக கொன்று விட்டார்கள். இந்த காட்சியை மகன் ஹுதைஃபா பார்க்கிறார். தன் தந்தை தாக்கப்பட்டு முஸ்லிம்களால் கொல்லப்படுவதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு கத்துறாரு, அபி அபி, என் தந்தை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. வேலை முடிஞ்சு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிஞ்சு தகவல் தெரிந்த பொழுது ரொம்ப கவலைப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, குழப்பத்துல சொந்த முஸ்லிமையே படுகொலை செய்து விட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அங்கு ஒரு நியாயத்தை நிலைநாட்டுகிறார்கள். ஒரு கொலைக்கு 100 ஒட்டகம் பரிகாரமா தரணும், அதுக்கு தான் தியத்துங்குவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹுதைஃபா, உன் தந்தையை தவறுதலாக கொன்றுவிட்ட காரணத்தினால் நாங்கள் உங்களுக்கு 100 ஒட்டகங்களை பரிகாரமாக கொடுக்கிறோம். அப்பதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவருடைய புத்திசாலித்தனம், அவருடைய நேர்மை பெருமானாரிடம் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், தவறுதலாக நடந்தது தானே, யாரும் முஸ்லீமும் தெரிஞ்சு கொள்ள போறதில்லை, போருடைய குழப்பத்தில் தவறுதலாக நடந்தது. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எப்படி கொல்லப்பட்டாலும் என்னுடைய தந்தை ஷஹீது தான். எப்படி கொல்லப்பட்டாலும் என்னுடைய தந்தை ஷஹீது தானே, நான் அதை பொருந்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் நஷ்டஈடாக தருவதாக சொன்ன அந்த 100 ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில நான் சதகா செய்து விடுகிறேன். அதனால இந்த ஹுதைஃபாவின் மீது பெருமானாருக்கு தனி ஒரு மரியாதை இருந்தது. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைஃபா, ஒவ்வொரு சஹாபி இருக்காங்களங்க, நம்மளே பார்க்குறோம், ஒரு வீட்டில் 4 பேர் பசங்க, எத்தனை கேரக்டரா இருப்பாங்க? 8 கேரக்டரா இருப்பா. காலையில் ஒன்றா இருப்பா. ஆனால் 1,00,000 சஹாபாக்களையும் பெருமானார் யார்கிட்டையும் பகை இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, யாரும் கோபித்து கொண்டு போகல. அப்படின்னா இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு சஹாபியையும் பெருமானார் படித்து வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு தோதுவா நடந்துக்குவாங்க, அவங்கள்ட்ட என்ன வேலை வாங்கணுமோ அதை வாங்கிக்குவாங்க. இது நம்மளால முடியுமா? மிகப்பெரிய நிர்வாக திறமை அது. நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, 8 பேர் வேலை செய்யறான், நீங்க என்ன 8 பேர்த்திட்டு கெஞ்சி கூத்தாடி பணிஞ்சு பேசிட்டு இருப்பீங்களா?
தொழிலாளிகளுக்குள்ளே பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அவனுக்கு சேலரி கூட கொடுக்குறாரு. இந்த வித்தியாசங்களை எடுத்து நிர்வாகம் செய்ய தெரிந்தவர் தான் மிகச்சிறந்த நிர்வாகி. அதனால பெருமானார் ஒவ்வொரு சாதியும் படித்து வைத்திருந்தார்கள். ஹுதைஃபாவை பார்த்தாங்க. ஹுதைஃபாவிடம் பெருமானார் கணித்த 3 குணங்கள் நிறைவாக இருந்தது. ஒன்று புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் சொன்னா சிக்கலான இடத்தில் கூட இலகுவாக அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவார். பார்த்தீங்களா, அவங்க அத்தா கொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப அந்த இடத்துல நாம இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன செய்வோம்? விடுவேணா, எங்க அத்தாவை கொண்டுட்டீங்களா, ஆச்சா பார்த்து பேசுவோமா இல்லையா? உடனே சரிப்பா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, இந்த 100 ஒட்ட வச்சுக்க, அதெல்லாம் பத்தாது, 200 கொடு. கரெக்டா? மனிதர்களுடைய மனம் தானே. ஆனால் ஒரு சொந்த சமூகத்திற்குள் சிக்கல் வருகிறது. ரொம்ப நிதானமா சொல்றாரு, என் தந்தையை கொன்றவர்களை எல்லாம் மன்னிப்பானா, தெரியாம தான் நடந்துருச்சு. ஆனால் அவர் ஆசைப்பட்ட ஷஹாதத்து கிடைச்சிருச்சு. அதனால இந்த 100 ஒட்டகத்தை நீங்களே ஃபீ சபீலில்லாஹ்வுக்கு பயன்படுத்திக்கீங்க. இவருடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய புத்திசாலித்தனம் பெருமானாருக்கு பிடித்தது. 2வது, எதையுமே சீக்கிரமா விளங்குவான். எதையுமே சீக்கிரமா விளங்குவான். நம்ம யார்த்தையா ஒன்று சொல்றோம்னு வச்சுங்களேன், இப்போ எல்லாம் பசங்க ஒரு அது ஸ்டைலாகவே ஆயிடுச்சு. ஃபோனில் பண்ணோம்னா விளங்கலை, எடுத்த உடனே சொல்லுவான். கவனிச்சிருக்கீங்களா? புரியல, விளங்கலை, இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கலடா. அதை ஸ்டைலாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஃபோனை எடுத்த உடனே புரியல, விளங்கலை, அப்போ ஃபோனை வச்சிரு. எதையும் விரைவாக விளங்கக்கூடிய ஆற்றல் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. 3வது, அவரை நம்பி எதை சொன்னாலும் அதை பாதுகாப்பார். நம்மள்கிட்ட உள்ள மைனஸ் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை ஊருக்குள்ள சொல்லாம நமக்கு சகுரு நடக்காது இல்லையா? நோம்பு திறக்கிற நேரத்தில் கூட கேள்விப்பட்டீங்களா, கஞ்சி வாங்கி போகும்போது அந்த ஆளு கீழே விழுந்து அந்த ஆளுக்கு அடி கஞ்சியை காப்பாத்திட்டார். ரகசியம்னா என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு செய்தியை நம்பிக்கையோடு சொன்னால் உசிரே போனாலும் அது யாருக்கும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்குவோம். நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்லியிருப்பார், இது யாருக்கு தெரிய வேண்டாம், ரகசியமா இருக்கட்டும், முக்கியமான செய்தி. இவர் இதே மாதிரி அசல் தொழுதுக்கு ஒருத்தர் கூப்பிடுவார், கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா அது சொல்லலைன்னா நோம்பு கூடாது அல்லவா? அவரை கூப்பிட்டு சொல்லி யாருக்கு தெரிய வேண்டாம், அப்படியே ரகசியமா இருக்கட்டும், மக்ரிபுக்குள்ள ஜமாத்துக்கே தெரிஞ்சுக்கும். இது பேர் ரகசியமா? இந்த ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இவரிடம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை ரொம்ப நம்பினாங்க. இவரை நம்பி நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? பெருமானாருக்கு மிகப்பெரிய தலைவலி முனாஃபிக்குகள். முனாஃபிக்னா யாரு? முஸ்லிமாவும் நடிப்பான், காஃபிராவும் இருப்பான். நபியோடு இருப்பான், பேசுவான், தொழுகுவான், நோம்பு வைப்பான், ஹஜ்ஜுக்கு போவான், எல்லாம் செய்வான். ஆனா முனாஃபிக். பெருமானார் என்ன பேசுகிறார்களோ அந்த செய்திகள் எல்லாம் யூதர்கள்ட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க. அது பெருமானாருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. யார் யார் முனாஃபிக்குகள் என்று பெருமானாருக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சுட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் யாரையும் நீ முனாஃபிக்கு என்று பகிரங்கப்படுத்தல. அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்தார். இந்த சாபி கூப்பிடுறாங்க, யாரு? ஹுதைஃபத்துல் யமான். ஒரு லிஸ்ட் எழுதிட்டீங்க. இப்ப சமூகத்தில் முனாஃபிக்குகள் இவர்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? இவர்கள் இருக்கும் பொழுது ராணுவ ரகசியமோ அரசியல் சம்பந்தப்பட்ட சமுதாய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசினா நேரா போய் என்ன செய்வாங்க? யாருக்குமே தெரியாது. அந்த பட்டியலை இவரிடம் கொடுத்து வச்சிருந்தாங்க. எந்த காலம் வரைக்கும்? இவருடைய மௌத்து வரைக்கும். பெருமானார் இருக்கும் வரை
அந்த பட்டியலை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு ஜாக்கிரதைக்காக. பின்னாடி வந்த எல்லா கலீஃபாக்களும் மெதுவாக வந்து கேட்பாங்க, அதில் நம்ம பேர் இருக்கான்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னாலும் ரகசியத்தை சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆமான்னு சொன்னாலும் பேச்சை மாற்றி விட்டு போயிடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பாங்க, என் பேர் அதில் இல்லையில, அவர் சிரிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டாலும் ரகசியத்தை காப்பாற்ற முடியும். கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, பெருமானார் உங்களிடத்தில் ஒரு இராணுவ ரகசியமாக முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்துட்டு போயிருக்காங்க, இப்போ என்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது முனாஃபிக்குகள் இருக்காங்களா? பிரச்சனையா தானே. அப்பதான் அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் சொல்லுவாங்க, ஒருத்தன் இருக்கிறான். அப்போ யார் என்னன்னு சொல்லலாம், ஒருத்தன் இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சமயோஜித ஆற்றலால் அந்த ஒரு முனாஃபிக்கை கண்டுபிடித்து பதவி நீக்கம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க, யார் யார் முனாஃபிக் யார் யார் முஸ்லீமு. பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா தொழு வைக்கிறதுக்கு கலீஃபா தான் வரணும். உமர் வந்தவுடன் கேட்பார், மௌத்துக்கு ஹுதைஃபா வந்தாரா? வந்தாரு அப்படின்னா தொழு வைப்பார். ஏன்னா முஸ்லீமா இருந்தா தான் அவர் கலந்துக்குவாரு. இல்ல ஹுதைஃபா வரல அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிராகரித்து விடுவார்கள். உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுக வைத்து விடுங்கள். அந்த அளவு முனாஃபிக்குகளுடைய ரகசியம் ஹஜ்ரத் ஹுதைஃபாட்ட இருந்துச்சு. மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஒரு மோசமான ஒரு கொடுமையான யுத்தம் தான் அகழ் யுத்தம், கந்தக். இப்போ மதீனாவுக்கு போனீங்கன்னா சபா மசாஜிதுங்குவாங்க, அப்படியே அது மேலே ரோடு போட்டிருக்கு. நம்மளும் போய் அந்த அகல்லாம் தேடி பார்ப்போம், கிடைக்காது. அதனுடைய சின்ன சுவடுகள் அடையாளங்கள் இருக்கு. ஒரு மாத காலம் மக்கத்து குறைஷிகள் படையெடுத்து மதீனாவை தாக்க வந்த பொழுது தொடர்ந்து போரு, பத்ரு, உஹது, அஹ்ஸாப், கந்தக். எப்படா எதிர்கொள்றது? அப்பதான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பலகீனமா இருந்துச்சா எங்க ஊர்ல பாரசீகத்துல ஒரு யுத்தம் இருக்கு. எப்படின்னா பெரிய பெரிய குழிகளை நோண்டு வைத்து கொண்டு தற்காத்துக் கொள்ளுவோம். சல்மான் பாரிசியினுடைய இராணுவ ஒரு நடவடிக்கை புதுசா இருந்துச்சு. பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். அகழ் தோண்டப்பட்டது. அதெல்லாம் நீண்ட வரலாறு. மக்கத்து குப்பார்கள் வந்துட்டாங்க. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்னன்னு சொன்னா, மேடான பகுதியில் குறைஷிகள், தாழ் பகுதியில் யூதர்கள். அஹ்ஸாப்னு சொன்னாவே கூட்டு நேசப்படைகள் எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை அழிக்க வந்தது. இந்த பெரிய அகழ் தோண்டி வைத்துக் கொண்டு இந்த புறம் இருந்து கல்லாலும் அம்புகளாலும் அடித்து அவர்களை பலகீனப்படுத்துறது தான் முஸ்லிம்களுடைய வேலை. ஒரு மாசம் எல்லாம் சலந்திட்டாங்க. கடுமையான குளிர் காலம். அல்லாஹ் துஆ செய்யறாங்க. இதுக்கு இடையில முனாஃபிக்குகள் எல்லாம் நைச கண்டு போயிடுறாங்க. அபூ சுஃபியான் தான் தலைவர். இப்ப இவங்க என்னதான் முடிவெடுக்க போறாங்க? பெருமானாருக்கு ஒரு பெரிய சங்கடம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொண்டு விடுவார்களோ. ஒரு மாசம் நீடிக்குது, ஒரு முடிவும் தெரியல. அப்போ எதிரிகள் என்ன நினைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. கடுமையான இருட்டு, கடுமையான குளிர், கடுமையான இருள் சூழ்ந்த வறுமையான காலம். தடுமாறி வந்து ஒருத்தரை கேட்குறாங்க, யார் நீங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடுமையான பசி, குளிர், நானே இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், எந்திரிக்க முடியல, நான் தான் யா ரசூலுல்லாஹ் ஹுதைஃபா. ஹுதைஃபாவா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களை நம்பி ஒரு வேலை நான் சொல்றேன், சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். நேரா குறைஷிகளுடைய படைக்கு போகணும், வேவு பார்க்கணும், எதையுமே செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு வந்து சொல்லணும். இது சாதாரண விஷயமா?
ஒற்றையனாக போவது. ஹுதைஃபா சொல்றாங்க, கடுமையான பசி, சரியான போர்வை இல்லை, குளிர். நான் எழுந்து நடக்கும் பொழுது பெருமானார் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம ஹஃபதுஹு மின் பைனி யதை வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ மின் தஹ்தி. யா அல்லாஹ், ஹுதைஃபாவை நீ பாதுகாத்து விடு, முன்னாலும் பின்னாலும் வலது பாகத்திலும் இடது பாகத்திலும் மேலிருந்தும் கீழிருந்தும் எல்லா திசையிலிருந்து ஹுதைஃபாவுக்கு நீ பாதுகாப்பு கொடுன்னு யார் துஆ செய்றாங்க? சஹாபாக்கள் பெருமானாருடைய வார்த்தையின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த துஆவை கேட்ட உடனே எனக்கு குளிரும் போயிடுச்சு, பசியும் போயிடுச்சு, வீரத்தோடு போர்வை போத்திக்கிட்டு குறைஷிகளுடைய படைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் உள்ள நுழையிற இருட்டு, யார் என்னன்னு தெரியாது. கரெக்டா குறைஷிகளுடைய தலைவர் அபூ சுஃபியான் எந்திரிச்சு பேசுறார். மக்களே, அப்பதான் பேசுறார், மக்களே நான் ஒரு செய்தி சொல்ல போறேன், அது முஹம்மதுக்கு தெரிய வேண்டாம். அல்லாஹ்வுடைய வேலை பாருங்க, முஹம்மதுக்கு தெரிய வேண்டாம். அதனால முஹம்மதுடைய ஒற்றர்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சிங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கையே ஒருத்தர் பிடிச்சான். ஏன்னா அவங்க ஆளுங்க நினைச்சுக்கிட்டு பிடிச்சி நீ யாருன்னு கேட்டவுட நான் சொல்லிட்டேன் இன்னாருடைய மகன் அப்படின்னு, அவ்வளவுதான். இப்ப அபூ சுஃபியான் சத்தமா பேசுறாரு, மக்களே இந்த முஹம்மதை அழித்து விட வேண்டும் என்று படையெடுத்து வந்தோம். கடுமையான மழை, கடுமையான காற்று, சீதோஷ்ண நிலை மோசமாகிவிட்டது. உணவு பொருள் எல்லாம் காத்துல போயிருச்சு, கூடாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு. நம்மோடு போருக்கு வந்த யூதர்கள் எல்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். வேற வழி இல்லை, நான் கிளம்ப போறேன், நீங்களும் ஊருக்கு போறவங்க கிளம்பிக்கிங்க. இதுதான் அபூ சுஃபியான் சொன்னது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்திரிச்சு அவனை வெட்டி முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஏன்னா நல்ல வாய்ப்பு, எந்திரிச்சு அவனை முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா பெருமானார் என்ன சொல்லி அனுப்புறாங்க, பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தைக்காக நான் திரும்பி வந்தேன். ஒரு ஒற்றனாக செய்தி அறிந்து வந்து சொல்வது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இப்படி ஒரு முடிவு காபிர்களிடமிருந்து ஏற்பட வேண்டும், அதைத்தான் நாம் துஆ செஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி அபூ சுஃபியான் படைகள் கிளம்பி போய் கந்தக், பெரும் இழப்பு இல்லாமல் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாறு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நேர்மை, அந்த ரகசியம், அந்த பெருமானாருடைய துஆவுக்கு காரணமாக இருந்தது. மூமின்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நஹாவந்து, தைனூர், ரை போன்ற மிக பெரும் நகரங்களை இவருடைய தலைமையில வெற்றி கொள்ளப்பட்டது. மதாயினுடைய கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்திருந்தார்கள். இவங்கள்ட்ட ஒரு தனி சொல்லு என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனுடைய விஷயத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல தோல்ல எழுதி வச்சிருந்தாங்க, இலைகள்ல எழுதி வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு ஆயத்து இருக்கும், இவர்கிட்ட ஒரு ஆயத்து இருக்கும். அதனால எது குர்ஆன் எது குர்ஆன் இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்து பிளவுகள் இருந்தது. அவங்களையெல்லாம் இந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த குர்ஆனையும் ஒரு முஸாஃபுக்குள்ள ஒன்று திரட்டி சஹாபாக்களுக்குள் ஏற்பட்ட குர்ஆனா இல்லையா என்ற பேதமையை அவர் தான் நீக்கி வச்சார். அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மொத்த குர்ஆனையும் தொகுத்து உலகத்துக்கு சமர்ப்பித்தார்கள், அது வேற. சஹாபாக்களுக்குள் இருந்த வேறுபாடுகள் என்ன, கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க இந்த ஆயத்து ஓதுறீங்களா, உங்கள்ட்ட இந்த ஆயத்து இருக்கா, கூப்பிட்டு நம்ம சரி பார்த்து ஒரு அட்டைக்குள் கொண்டு வந்தார்கள். அந்த சாதனையை அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நிறைவேற்றினார்கள். வயசாச்சு, நல்ல கடைசி காலம். அவங்க எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாத்து விடு, எனக்கு செல்வத்தை விட வறுமை தான் விருப்பம்,
வாழ்வை விட மரணம் தான் விருப்பம், துனியாவை விட வறுமை தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் வந்தாலும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கஃன் கொண்டு வந்திருக்கீங்களா, நல்ல புது கஃன் வாங்கிட்டு வந்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கஃனில் ஆடம்பரம் வேண்டாம், கஃன்ல ஆடம்பரம் வேண்டாம், என்னிடம் இருக்கக்கூடிய ஆடையை போட்டு என்னை அடக்கம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவங்க துஆ செய்த நிலையில் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 36 மதாயின் நகரத்தில் சல்மானே பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ரகசிய காப்பாளரின் அந்த பரிசுத்தமான ஈமான் நம்மிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி ஸய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.